ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்மியான ஒரு ஜாம் தாங்க. நம்ம வீட்டிலையே ஈஸியாக சுலபமாக வச்சு நம்ம செய்யலாம் பாருங்கள். தக்காளி சீசன் டயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10-12 தக்காளி வரும் 1 கிலோவுக்கு. 1/4 கிலோ சர்க்கரை, 1 கப்பு சர்க்கரை, 1/4 கிலோ பேரிச்சம்பழம், இதுதான் இதுக்குள்ளே தேவையான பொருள். தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். செம ஈஸிங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சப்பாத்தி, தோசை இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். தக்காளி சீசன், மாங்காய் சீசன், அந்த மாதிரி மாங்காவையும் அந்த மாதிரி பண்ணலாம். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி உள்ள விதையை எடுத்துட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை, ஒரு அரைச்சாலே போதும். இப்படியே ஃபுல்லாக நம்ம நறுக்கின தக்காளியே அப்படியே பண்ணால் ரொம்ப லேட்டாகும் குக்காக. இது டக்குன்னு குக் ஆகிரும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இதே பர்ஃபெக்டில் உங்களுக்கு ஜாம் கிடைக்கும். பிரியாணிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கல்யாணத்தில் தருவாங்கள்ல, ஃபங்க்ஷன்லாம் தருவாங்கள்ல, அதே ஜாம் மாதிரியே இருக்கும். அந்த ஜாம் தாங்க. அதை நான் கொஞ்சம் சுலபமாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். இதை திக்காகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இடையில நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரண்டி வச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 கிராம் சீனி, லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு, உப்பு, அடி பிடிக்காமல் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் சட்டியில் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் கனமான சட்டி, ஈயச்சட்டி அந்த மாதிரி சட்டிலையும் பண்ணலாம். ஆனால் சில்வர் சட்டியில் மட்டும் பண்ணிடாதீங்க, அடி பிடிச்சிக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தண்ணி வற்றுற வரைக்கும். தண்ணி வற்றினோன்னே கொஞ்சம் தெறிக்கும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுப்பு அந்த கேஸ் கட்டையெல்லாம் நமக்கு தெறிக்காது. அந்த தட்டிலையே எல்லாமே தெரிக்கும். ஸோ அதனால் மூடி நம்ம கிண்டிக்கிறோம் இடையில. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது. அவ்வளோதாங்க. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, பார்த்திங்களா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்களா, மூடியை பார்த்திங்களா, அவ்வளோதான். நம்ம கேஸை அடுப்புக்கு அந்த இடமே நாறி போயிடும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுப்பு இதெல்லாம் க்ளீனாக இருக்கும். ஏலக்காய் பொடி நம்ம மேலால் தூவலாம் லாஸ்ட் டைம், அதை ஆஃப் பண்ணுற டயத்தில். வாசத்துக்கு
ஒரு 8 பேர்கிட்ட நான் சாப்பிட்னாங்க. நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெய் ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வாசத்துக்கு. லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணிக்கு நான் செஞ்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான எம்மி ஜாம் நம்ம செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.